ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னா, திருப்பதியில் இருக்க பாலாஜி மந்திர் கோவிலுக்கு எல்லாரும் போயிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீருக்கு பக்கத்தில் நக்குருட்டாங்கிற ஒரு ஊரில் திருப்பதி கோவில் ஒன்று இருக்கு. அங்கே தான் போய் நம்ம சாமி கும்பிட போகிறோம். அந்த கோவில் எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில இருந்து கிளம்பிட்டோம். வீட்டில இருந்து கோவிலுக்கு தோராயமா பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம ஊர்ல கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா கற்பூரம், வட்டி அந்த மாதிரி தான் வாங்கிட்டு போவோம். ஆனா இங்க வந்து எப்படி தெரியுமா, ஒரே ஒரு தேங்காய், அதுக்கப்புறம் இந்த பொரி மாதிரி ஸ்வீட்டா இருக்கும்ல, அது கொஞ்சம் பூ, இது மட்டும் தான் வாங்கிட்டு போய் அந்த கோவில சாமி கும்பிடுவாங்க. இந்த கோவில் கிடையாது, இங்க இருக்க ஜம்மு காஷ்மீர்ல எல்லா கோவிலுமே அப்படிதான் பண்றாங்க. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா பொட்டெல்லாம் பெருசா நம்ம ஊர்ல மாதிரி திருநீர் குங்குமம் எதுவுமே தர மாட்டாங்க. நார்மலா தான் நம்ம சாமி கும்பிட்டு வர வேண்டியதுதான். இப்போ வந்து நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோம். லைட்டா கோபுரம் தெரியுதா? ஹாய் சார். ரெண்டு பேருக்கு ஒரே ஜாலி தான். போலாம், அங்க போய் அப்பா கிட்ட போ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வழியாக தான் போவோம். ஆனால் இப்போ வந்து கோவிலை சுற்றிட்டு போக சொல்கிறாங்க. ஏன்னு தெரில. எப்போவுமே சண்டே ஆனால் தான் க்ரௌடாக இருக்கும் இங்கே. ஆனால் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி இல்லையா, அதனால இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்க மாதிரி இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ் வழி. ஆனால் இதுக்கு முன்னாடியும் ஒரு வழி இருக்குது, அந்த வழியிலையும் போகலாம். ஆனால் இன்றைக்கி இந்த வழியில் அனுப்புகிறாங்க, ஏன்னு தெரில. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு நல்லபடியாக. இப்போ பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்துருக்காங்க. என்ன பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம். எப்போவுமே பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா புளி சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு புளி சாதம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு போய் தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.